தினமும் காலையில் எந்திரிச்சோன்ன மொதல் வேலையாக வாயில் இருக்கிற எச்சியை துப்பிட்டு தண்ணி போட்டு கொப்பளிச்சுட்டு ஒரு 1.5 லிட்டர் தண்ணியை கடகடன்னு குடிச்சிட்டு நேராக போயிட்டு டாய்லெட் நல்லா ரொம்ப நேரம் செலவழித்து ஒரு 15 நிமிஷம் கூட செலவழித்து டாய்லெட் போயிட்டு வந்த உடனே பல் துலக்கி, அது பல் பொடியோ ப்ரஷ் பேஸ்ட்டோ ஏதோ ஒன்று நல்லா பல் துலக்கிட்டு, பல் துலக்குதலின் முடிவாக நாக்கு ரொம்ப முக்கியமானது. நாக்கை வெளியில் நீட்டி உள்ளே இருந்து அப்படியே ப்ரஷ் பண்ணிக்கிட்டே வந்து நுனி நாக்கு வரைக்கும் ப்ரஷ் பண்ணிய உடன் அடுத்த நொடியாக உங்கள் வயிற்றிலிருந்து குமட்டி கொண்டு அப்படியே வாந்தி எடுத்து வெளியிலே கக்கிவிட வேண்டும். இதற்கு பெயர் வழலை எடுத்தல். இதை வள்ளலாரையா சொல்லியிருக்கிறார். இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? உங்கள் குடலிலே இருக்கும் மலம் நீங்கள் காலையில் எந்திரிச்சு குடித்த தண்ணி ஒரு ப்ரெஷரை உருவாக்கி உங்கள் குடலிலே இருக்கும் மலத்தை வெளியிலே தள்ளிவிட்டது. உங்கள் வயிற்றிலே நேற்றைக்கு நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டுடைய ரெசிடியூ, அந்த கழிவு வந்துட்டு கபமாக, சளியாக, அமிலமாக அப்படி தேங்கி நிற்கும். அந்த தேங்கி நிற்கிறத நீங்கள் நாக்கை ப்ரஷ் பண்ணிட்டு துப்பும் பொழுது அப்படியே குமட்டி கொண்டு நீங்கள் துப்பினீர்கள் என்றால் நீங்கள் குடித்த தண்ணியுடைய எச்சம் அப்படியே வந்து விடும். இதை நீங்கள் செய்ய 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 வழலை எடுக்க உங்கள் உடலில் நோய் வரவே வராது. உங்கள் ஆன்மீகம் உச்சத்தில் சென்று கொண்டே இருக்கும். 30 வருடத்திற்கு மேலாக இதை செய்து கொண்டிருக்கிற நான், எனக்கு 30 வருடங்களாக காய்ச்சலே வரவில்லை என்கிற ஒரு ஆதாரத்தோடு சொல்கிறேன். இதை தினமும் செய்யுங்கள். வழலையை எடுத்துக்கொண்டே இருங்கள். தினமும் உங்கள் வயிற்றுக்குள் இருக்கும் அந்த கழிவுகளை காரி காரி வாந்தி எடுத்துக்கொண்டே இருங்கள். அது காலையில் எழுந்தவுடன் செய்கிற முதல் செயலாக இருக்கட்டும். இதை செய்தீர்கள் என்றால் உங்கள் உடலில் எந்த நோயும் வராது, ஒரு காய்ச்சல் கூட வராது. ஆன்மீகத்தில் மேலே சென்று கொண்டே இருக்கலாம். நன்றி.